Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SK8 Infinity இந்த ஒரு அனிமில யாரு தான் உண்மையான ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நம்ம சேனல்ல வாய்ஸ் ஓவர் போட்டுக்கிட்டு இருக்கப்பே யார் ப்ரோ ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கன்ஃபியூஷனோட தான் கமெண்ட் பண்ணி ரேக்கியா இல்ல லாங்காவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல. சோ உண்மையிலேயே யாரு தான் ஹீரோ அப்படின்றத இந்த ஒரு வீடியோல நம்ம ஓவராலா பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி ஒரு கதைன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது யார் பாயிண்ட் ஆஃப் வியூல நகருதோ அவங்கள தான் நம்ம மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த கதையோட ஹீரோ வந்துட்டு ரெக்கி தான். லாங்காக்கு தானே ப்ரோ அதிக இம்பார்ட்டன்ஸ் இந்த அனிமில கொடுத்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். நான் அதுக்கான ரீசனையுமே சொல்றேன். என்னதான் லாங்கா வந்துட்டு ரேக்கியோட ஒரு பெஸ்ட் ஸ்கேட்டரா இருந்தாலும் நிறைய சீன்ஸ் வந்துட்டு லாங்காக்கு இருந்தாலுமே ரேக்கியா தான் ஒரு ஹீரோவா கன்சிடர் பண்றாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டோரியே வந்துட்டு ரேக்கியோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் நமக்கு காட்டுவாங்க. அண்ட் அதுக்கும் மேல லாங்காக்கு ஸ்கேட் போர்ட் சொல்லி கொடுத்ததுமே ரேக்கி தான். ஆனா அதுக்கப்புறமா லாங்காவே ஃபுல்லா கத்துக்கிட்டானே ப்ரோன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கறது புரியுது. என்னதான் அவன் தனியா கத்துக்கிட்டாலுமே ரேக்கி தான் வந்துட்டு லாங்காவை எஸ்ரேஸ்குள்ள இன்வால்வ் பண்ண வச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கேட்டிங் சொல்லி கொடுத்திருப்பான். அண்ட் ஒரு சப்போர்ட்டிவான ஃப்ரெண்டா இருந்திருப்பான். நானுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் லாங்கா தான் பெஸ்ட் ஸ்கேட்டர் ரேக்கியை விட. எல்லா கதையிலயுமே ஹீரோ தான் மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இருக்குதா என்ன? ஏன் நீங்க நருட்டோவே எடுத்துக்கோங்களேன். அதுல நிறைய பேருக்கு நருட்டோ பிடிக்கும். எனக்குமே நருட்டோ தான் ஃபேவரட். பட் அதை விட அதிகமா இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் உங்களுக்கு பிடிக்கும். ஸ்டில் அந்த இடத்துல நருட்டோ தான் ஹீரோவா இருப்பான். மத்த எல்லாருமே சைடு கேரக்டர்ஸ் தான். பட் அதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் லாங்கா வந்துட்டு ஒரு சைடு கேரக்டர் தான். அதை உங்களுக்கு பிடிச்சிருக்குது. பட் ரேக்கி தான் வந்துட்டு மெயின் கேரக்டர். இனிமே என்கிட்ட ஒரு வேலிடான ரீசன் இருக்குது. நான் எதுக்கு ரேக்கியே ஹீரோ அப்படின்னு சொல்றேன்ட்டு. நீங்க எந்த ஒரு கேரக்டர்ஸ் கிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்கிறீங்களோ அவங்களதான் நீங்க ஒரு ஹீரோவாவே பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த விஷயத்துல இந்த அனிமியை பொறுத்தவரை ரேக்கி தான் ரியல் ஹீரோ. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்துட்டு அவனை விட எல்லாருமே பெஸ்ட் ஸ்கேட்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சுத்தமா பிடிக்காது. கொஞ்சம் பொறாமப்படவுமே செய்வான். அவங்களோட இவனை கம்பேர் பண்ணி எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பான். பட் அதை அவன் ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் புரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிருவான். நான் இவங்களோட கம்பேர் பண்றதுனால எந்த ஒரு விஷயமும் சேஞ்ச் ஆக போறது கிடையாதுன்னு. அண்ட் அதை அவன் அக்செப்ட் பண்ணிக்கவுமே செய்வான். அவங்க என்னோட பெஸ்ட் ஸ்கேட்டரா இருந்தா என்ன இப்ப அதுக்குன்னு ஒண்ணு நான் ஸ்கேட் போர்டு மேல வச்சிருக்கிற லவ் அவங்களோட கம்மியான லெவல்னு சொல்லிட்டு சொல்லிடவே முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவான். அவன் டேலண்டா இல்லையா அப்படின்றது இங்க முக்கியமே கிடையாது. அவனுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா அதை எவ்வளவு கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்கானா அதுல எந்த அளவுக்கு சந்தோஷம் கிடைக்குது அவனுக்கு அதுதான் ரொம்பவே முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ரேக்கி கிட்ட இருந்து ஒரு அமேசிங்கான ஒரு லெசனையுமே கத்துக்கிடலாம். நம்ம உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க டாப்ல இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமே கிடையாது. நீங்க அதை சந்தோஷமா உங்களுக்கு விருப்பப்படுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா அதுவே போதும். நீங்க அந்த ஃபீல்டுல டாப்ல இருந்தா மட்டும் தான் நீங்க பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமே கிடையாது. அது மேல நீங்க ஒரு லவ்வோட இருந்தாலே அதுவே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். அப்படிதான் ரேக்கிக்கு ஸ்கேட் போர்டிங் அப்படின்ற ஒரு விஷயம். அவன் அதுல டேலண்டடா இல்லனா கூட எனக்கு பிடிச்சிருக்குது நான் இதை பண்ணுவேன் அவ்வளவுதான். இந்த ஒரு மைண்ட் செட் இருந்தாலே போதும். நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை பண்றோம் அதுல நம்ம டாப்ல இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே வேணாம். இந்த ஒரு அழகான லெசனை வந்துட்டு ரேக்கி கிட்ட இருந்து நம்ம எல்லாருமே கத்துக்க வேண்டிய ஒண்ணு. சோ இதனாலயுமே தான் நான் சொல்றேன் ரேக்கி ரொம்பவே ஒரு அமேசிங்கான ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. ரேக்கி வந்துட்டு ஸ்கேட் போர்டு மேல வச்சிருக்கக்கூடிய அளவு கடந்த லவ் அப்புறம் ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்டா லாங்காக்கு இருக்கிறது இது எல்லாமே ரேக்கிய ஒரு பெஸ்ட் ஹீரோவாவே காட்டுது நம்ம கண்ணுல. இப்ப நான் ரேக்கியை பத்தி சொன்ன விஷயத்த ஒரு எக்ஸாம்பிள் வச்சே சொல்றேன் உங்ககிட்ட. நான் வேற யாரையும் வச்சு சொல்லல என்னைய வச்சே சொல்றேன். என்னோட ஃபீல்ட் வந்துட்டு என்ன ரேக்கிக்கு எப்படி ஸ்கேட் பண்ணுங்க அதே மாதிரி எனக்கு வந்துட்டு இப்ப யூடியூப் சேனல் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிடலாம். சோ இதுல வந்துட்டு டேலண்டடான ஆளுங்க நிறைய பேர் இருக்கதான் செய்வாங்க. இப்ப யூடியூப்ல நமக்குள்ள இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மி தான். இதோட அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் இதோட டேலண்டா வீடியோ மேக் பண்றவங்க எக்கச்சக்க பேர் இருக்கதான் செய்வாங்க. பட் அதுக்காக நான் ஒன்னும் அவங்களாவே எல்லாம் மாறிட முடியாது. அவங்க கூட என்னை கம்பேர் பண்ணிக்கிறது அது ஒரு அர்த்தமே இல்லாத விஷயம் தான். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நானுமே இந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். நம்மளா எப்படி அவங்கள மாதிரி ஆக போறோம் நம்மளும் அந்த மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கதான் செய்யும். பட் இந்த ரேக்கி கேரக்டர் நான் பார்த்ததுக்கு அப்புறம் அதை நான் ரியலைஸ் பண்ணி மாத்திக்கிட்டேன். அஃப்கோர்ஸ் நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அது எல்லாமே ஒரு பக்கம் ஆசையா இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சேனல் எதுக்கு ஆரம்பிச்சோம் சந்தோஷமா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி சினிமாவை பத்தி பேசுறதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி யூடியூப் வச்சு இந்த மாதிரி பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. சோ நமக்கு ஒரு பிடிச்ச விஷயத்தை பண்றப்ப நம்ம இந்த மாதிரி மத்தவங்க டேலண்டடா இருக்கவங்க கூட எல்லாம் கம்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமே கிடையாது. நமக்கு பிடிச்சிருக்குது நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் வந்துட்டாலே போதும். என்னை விட அதிகமான சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவங்க கூட எந்த அளவுக்கு சந்தோஷமா அவங்களோட வேலையை பண்றாங்களோ அதே அளவு சந்தோஷம் எனக்குமே இருக்குது. அவங்கள விட நான் அந்த லவ் கம்மியா ஒன்னும் வைக்கல. நான் டேலண்டட் இல்ல அப்படின்றதுனால அவங்க வச்சிருக்கிற லவ்வோட என்னோட லவ் லெவல் கம்மின்னு சொல்லிட்டு சொல்லிடவே முடியாது. சோ இதேதான் இந்த அனிமி ஃபுல்லாவே ரேக்கியோட ஸ்கேட் போர்டிங் மேல இருக்கிற லவ் அமேசிங்கா காட்டியிருப்பாங்க நமக்கு. இந்த ஒரு மைண்ட் செட் வந்துட்டு நான் ரேக்கி கேரக்டர் மூலமா கத்துக்கிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு ஃபீல்டுல இருக்கீங்கன்னா அதுல எப்பவுமே டேலண்டடா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்காதீங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அதுல லவ்வோட இருக்கீங்களோ அதுவே ரொம்ப நல்ல ஒரு விஷயம். உங்களுக்கு பிடிக்காம எந்த ஒரு லவ்மே இல்லாம நீங்க பண்ற ஒரு விஷயத்தை விட இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்க பண்றதுல அதுல ரொம்பவே சந்தோஷம் இருக்குது. அதுல பெஸ்டா இருக்கீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கவே செய்யாதீங்க. ஜஸ்ட் நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம பண்றோம் அவ்வளவுதான். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆக்சுவலி நீங்க தான் ரேக்கியா இல்ல லாங்காவான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க. ஆனா லாங்காவே வந்துட்டு ரேக்கியா தான் ஒரு ஹீரோவா பாக்குறான்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா இதை லாங்காவே ஒரு சீன்ல சொல்லி இருப்பான் ரேக்கி கிட்ட. நீ எனக்கு ஸ்கேட் போர்டு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூடா. நீ தான் எனக்கு நிறைய ட்ரிக் எல்லாம் சொல்லி கொடுத்த அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ரேக்கி வந்துட்டு இதெல்லாம் நீயாவே கத்துக்கிட்டு நீ அந்த அளவுக்கு டேலண்டட் தான் அப்படின்னு சொல்லுவான். என்னதான டேலண்டடா இருந்து இது எல்லாமே கத்துக்கிட்டாலுமே ஸ்கேட்டிங் இந்த அளவுக்கு லவ்வோட ஒரு ஃபன்னோட நான் பாத்துருக்கவே மாட்டேன். அது உன்கிட்ட இருந்து தான் நான் கத்துக்கிட்டவே செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். லாங்காவே தனியா ஸ்கேட் போர்டு கத்துக்கிட்டு இருந்தா கூட அவன் இந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஸ்கேட் போர்டு பண்ணிருக்கவே மாட்டான். அதுக்கு நான் கேரண்டி ப்ராமிஸா சொல்லுவேன். சோ இந்த மாதிரி எல்லா விஷயமும் சேர்த்துதான் ரேக்கியா ஒரு ஹீரோவா காட்டுது இந்த அனிமில. கடைசியா நான் இவ்வளவு விஷயம் சொல்லிய
வச்சதுக்கு அப்புறமும் உங்களுக்கு யார் இப்ப ஹீரோவா தெரியுறாங்க, இதை வந்துட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி இந்த அனிமில இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்றதையும் நான் ஒரு எக்ஸாம்பிளாவே வச்சு சொல்லிட்டேன். சோ உங்களை வந்துட்டு உங்களை விட டேலண்டடா இருக்கிறவங்க கூட கம்பேர் பண்ணவே செய்யாதீங்க. அவங்க அந்த விஷயத்து மேல வச்சிருக்கிற லவ்வும் நீங்க அந்த விஷயத்து மேல வச்சிருக்கிற லவ்வும் சலிச்சதே கிடையாது. ஒண்ணுக்கு ஒண்ணு நீங்க ஒரு விஷயத்தை பிடிச்சு ஒரு லவ்வோட பண்ணுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டேலண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம். அப்படியே இந்த அனிமியை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதையுமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதையெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.